சினிமாடன் வியூவர்ஸுக்கு வணக்கம். இந்த வீடியோ ரிவ்யூல நம்ம பார்க்க இருக்கிற திரைப்படம் நீல நிற சூரியன் என்று அழைக்கப்படும் ப்ளூ சன்ஷைன். படத்தோட ட்ரெய்லர் பார்த்தப்போ நமக்கு தெரிஞ்ச விஷயம் என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு ஆணா இருக்கிற ஒரு லீட் கேரக்டர். அவங்க வந்து பெண்ணா மாறணும் அப்படின்னு ட்ரை பண்றாங்க. அந்த ஜேர்னிய பேசுற படம் இது அப்படிங்கிறது தெரிய வந்தது. டைரக்டர் சம்யுக்தா விஜயனே அந்த லீட் ரோலையும் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வந்தது. அண்ட் பேக்ட்ராப்ல நிறையா நமக்கு தெரிஞ்ச முகங்களான நக்கலைட்ஸ் ஆக்டர்ஸ் அங்கங்க தெரிஞ்சாங்க. ஸோ இந்த படம் பேசுற விஷயம் என்ன? அது எந்த அளவுக்கு சரியா பேசியிருக்காங்க? ஓவராலா இந்த படம் எப்படி இருந்துச்சு? அண்ட் ஓவராலா இந்த சோஷியல் மெசேஜ் எல்லாம் தாண்டி ஒரு படமா எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது இந்த ரிவ்யூல பார்க்கலாம். வாங்க ரிவ்யூக்குள்ள போலாம். படத்தோட ஒன்லைன் என்ன அப்படிங்கிறத பார்த்தலாம். அரவிந்த் என்கிற அந்த டைட்டில் கேரக்டர் அவர் வந்து ஒரு ஹை ஸ்கூலில் ஒரு டீச்சராக இருக்கார். கோயம்புத்தூரில் ஒரு சின்ன கிராமம் அப்படிங்கிற மாதிரி காட்டப்படுது. ஸோ அவரோட இன்டென்ஷன் என்னவாக இருக்குன்னா, அவர் கிட்டத்தட்ட ஒரு 9 மாதங்களாகவே ஹார்மோன் மெடிகேஷன் எடுத்துகிட்டு வராரு. எதுக்காக அப்படின்னா, தான் வந்து ஒரு இயல்பிலே ஒரு பெண் அப்படிங்கிறது அவங்க மனசில் இருக்கிற ஒரு விஷயமா இருக்குது. ஸோ தான் வந்து ஒரு பெண்ணாக டிரான்சிஷன் ஆகணும் அப்படிங்கிற ஒரு எய்மில் இருக்கார். பட் அதை வந்து வீட்டில் சொல்லாமல் இவரே ஹார்மோன் மெடிசன் எடுத்துகிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி காட்டப்படுது. ஸோ ஒரு கட்டத்தில் தான் வந்து பெண்ணாக மாறணும் அப்படிங்கிற இன்டென்ஷனை ஸ்கூலில் வேலை பார்க்குற இடத்துலையும் சரி, அவங்களோட குடும்பத்துலேயும் சரி வெளிப்படுத்துகிறாரு. ஸோ இந்த விஷயத்தை அந்த ஸ்கூலும் சரி, அந்த மேனேஜ்மெண்ட்டும் சரி, அந்த பர்சனல் லைஃப்பில் அவங்களோட ஃபேமிலியும் சரி, மொத்தமாக இந்த சொசைட்டியும் சரி எப்படி பார்த்தாங்க, எப்படி ஏற்றுக்கிட்டாங்க அப்படிங்கிறது தான் இந்த நீல நிற சூரியன் படத்தோட ஒன்லைன். படத்தில் நடிகர்களோட பங்களிப்புலாம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பார்த்தலாம். டைரக்டர் சம்யுக்தா விஜயனே லீட் ரோலும் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த அரவிந்த் அப்படிங்கிற கேரக்டரில் அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபில் கொஞ்சம் நேரம் மேல் கேரக்டரில் அவங்க நடிச்சிருந்தாங்க. அதுக்கு ஒரு கன்வின்சிங்கான பெர்ஃபார்மன்ஸ் தான். அதுவும் குறிப்பாக அந்த வாய்ஸ் ட்ரெயின் பண்ணுறதுக்காக தன்னோட பெண் குரல் வெளிப்படணும், அரவிந்த் அப்படிங்கிறவங்க வந்து பானுவாக மாறணும் அப்படிங்கிறக்காக அந்த வாய்ஸ் ட்ரைனிங் எடுப்பாங்க. அதில் அவங்க வெளிப்படுத்தின நடிப்பு வந்து ரொம்பவே ரியலிஸ்டிக்காக இருந்துச்சு. அண்டு அவங்களோட ஃப்ரெண்டு கேரக்டர் அந்த ஹரிதா அப்படிங்கிற ஒரு கேரக்டரில் ஒருத்தங்க நடிச்சிருப்பாங்க. அவங்களுமே நல்ல ஒரு நடிப்பை கொடுத்துருந்தாங்க. அந்த பிடி வாத்தியாரா வருவாங்க. அவங்க 2 பேருக்கும் உண்டான அந்த கான்வர்சேஷன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரியலிஸ்டிக்காகவும் அந்த ஒரு தயக்கத்தை வெளிப்படுத்துறதாகவும் ரொம்ப சிறப்பாகவே இருந்துச்சு. அவங்களுக்குள்ள பேசிக்கிற விஷயங்கள், அந்த இதை வந்து எப்படி சொசைட்டி ஏற்றுக்குவாங்க அப்படின்னு பேசுகிற அந்த கான்வர்சேஷன், அதுக்கு 2 சைட்லேயும் வர கருத்துக்கள், இதெல்லாமே பேசப்பட வேண்டிய ஒரு விஷயம். அதை அவங்க ஆன் ஸ்க்ரீனில் ரொம்ப தெளிவாகவே போர்ட்ரே பண்ணியிருக்காங்க. அதுக்கு ஒரு சிறப்பான நடிப்பையும் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸில் அப்பாவா வர கஜராஜ், அம்மாவா வர கீதா கைலாசம் 2 பேருமே ஒரு சிறப்பான நடிப்பை கொடுத்துருக்காங்க. தன்னோட பையன் இப்படி ஒரு டிரான்சிஷனில் இருக்காரு, இதை எப்படி எடுத்துக்கிறது அப்படிங்கிற அந்த தயக்கம், அவங்களுக்கு வர அந்த கோபம், இதெல்லாமே ரொம்ப ரியலிஸ்டிக்காக ஒரு 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 கிராமப்புறங்களில் எப்படி அந்த விஷயத்தை பார்ப்பாங்க அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாகவே போர்ட்ரே பண்ணியிருக்காங்க. 2 பேருமே ஒரு சில இடங்களில் கொஞ்சம் ஓவர் போர்டாக கொஞ்சம் அதீதமாக நடித்தாலுமே அந்த ரியலிஸ்டிக்கான போர்ட்ரேல் அப்படிங்கிறது படம் ஃபுல்லாகவே இருக்குது அப்படிங்கிற ஒரு ஃபீல் மட்டும் இருக்குது. இவங்களை தவிர மீதி சப்போர்ட்டிங் ரோல்ஸில் வர நக்கலைட்ஸ் பிரசன்னா, அப்புறம் வந்து இன்னொரு ஸ்டூடெண்ட் கார்த்திகா வர மாசாந்த், அவங்களோட பெர்ஃபார்மன்ஸே ரொம்ப சிறப்பாகவே இருந்துச்சு. குறிப்பாக அந்த மாசாந்த் நடராஜன் அவரோட கேரக்டர் எழுதப்பட்ட விதம், அதாவது அவருக்கும் இந்த மாதிரியான ஒரு குழப்பம் இருக்குது அப்படிங்கிறத அவர் போர்ட்ரே பண்ண விதம் ரொம்பவே நீட்டாக இருந்துச்சு. அண்ட் இதை தாண்டி இன்னொரு முக்கியமான கேரக்டரில் ஒரு சைக்காட்ரிஸ்டாக கிட்டி கிருஷ்ணமூர்த்தி அவர் வந்து நடிச்சிருக்காரு. ஒரு சீன் வந்தாலுமே அவருமே ஒரு நிறைவான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காருன்னு சொல்லலாம். படத்தோட பாசிட்டிவ்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்தலாம். நிச்சயமாக இந்த மாதிரியான படைப்புகள் தமிழ் சினிமாவுக்கு ரொம்பவே அவசியம் அப்படின்னு சொல்லலாம். எல்ஜிபிடிக்யூ அந்த சமூகத்தை சேர்ந்த படைப்பாளிகள் அவங்களோட அனுபவங்கள், அவங்க இந்த சொசைட்டியில் சந்திக்கிற அவலங்கள், அவங்க சந்திக்கிற சவால்கள், அதுலேருந்து அவங்க எப்படி மீண்டு வந்தாங்க, இல்லை சொசைட்டி வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி எப்படி மாறணும், அவங்களை எப்படி பார்க்கணும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இந்த மாதிரி படங்கள் மூலமாக நிச்சயமாக சொல்ல முடியும். அது அவங்களே எடுக்கும்போது இன்னுமே அதோட ஒரு வலி, அந்த ரியலிஸ்டிக் டோன்லாம் அதில் கண்டிப்பாக இருக்கும்னு சொல்லலாம். அது இந்த படத்துலையுமே நிறைய இடத்துல வெளிப்பட்டிருக்கு. இந்த மாதிரியான முயற்சிகள் தமிழ் சினிமாவில் அவசியம் அப்படிங்கிறதே ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயம் தான். அடுத்ததாக ஒரு ஆண் இருக்கார், அவர் வந்து ஒரு ஸ்கூல் வாத்தியராக இருக்கார். அவர் வந்து ஒரு பெண்ணாக மாறணும்னு நினைக்கிறப்போ அந்த ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் அதை எப்படி பார்க்குது, குறிப்பாக ஒரு பிரின்சிபலும் வைஸ் பிரின்சிபலும் அந்த விஷயத்தை எப்படி பார்க்குறாங்க, ஒரு பெண்ணாக இருக்கிறவங்க எப்படி பார்க்குறாங்க, அண்ட் ஸ்கூல் கரஸ்பாண்டன்ட் ஒரு ஆண் அவரோட பிஸ்னஸ் மைண்டில் அதை அவர் எப்படி பார்க்குறாரு, இவங்களோட ஃபேமிலி அந்த மாறணும்னு நினைக்கிற ஆளோட அந்த ஃபேமிலி வந்து எப்படி பார்க்குறாங்க, அவங்க கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிற இன்டென்ஷனில் இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு விஷயம் வரப்போ அதை எப்படி அணுகுறாங்க, அண்ட் இதை தாண்டி அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி பார்க்குறாங்க அப்படின்னு நிறையா பெர்ஸ்பெக்டிவ்ஸ் இதில் உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. குறிப்பாக இன்னொரு விஷயம் சொல்லணும்னா, ஒரு ஃப்ரெண்டாக கூட இருக்கிற ஒரு பெண் எப்படி பார்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரி நிறையா பெர்ஸ்பெக்டிவ்ஸாக உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. அந்த எல்லா பெர்ஸ்பெக்டிவுமே ரொம்ப ரியலிஸ்டிக்காகவும் எல்லா கேள்விக்கும் விடை சொல்கிற மாதிரியும் இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் ரைட்டிங்காக சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸும் சரி, அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ரோல்ஸுமே சரி ரொம்ப ரியலிஸ்டிக்காகவும் எல்லா விஷயத்தையும் கவர் பண்ணுற மாதிரியும் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது இந்த மாதிரியான இருக்கிற கதைகளில் இருக்கிற ஒரு பெரிய சிக்கல் என்னென்னா, அதை வந்து ஒரு ஜனரஞ்சகமான சினிமாவாக சொல்லாமல் ரொம்ப அள வைக்க ட்ரை பண்ணுவாங்க. இல்லை வந்து ஒரு ஒரு சோகமான ஒரு விஷயத்த ஒரு மெலோ ட்ராமேட்டிக்காக ரொம்ப ஓவர் போர்டாக போய் சொல்லவும் ட்ரை பண்ணுவாங்க. அது மூலமாக நமக்கு ஒரு சிம்பத்தி கிரியேட் ஆகும் அப்படிங்கிற டோன்லேயும் நிறையா படங்கள் வந்திருக்கு. பட் இந்த படம் அப்படிலாம் இல்லாமல் ஒரு ஃபீல் குட் ஃப்ளேவர்லேயே இந்த மொத்த படத்தையும் அணுகியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக கிளைமேக்ஸ் வரைக்குமே ஒரு நல்ல ஒரு ஃபீல் குட் படம் பார்த்த ஃபீல் தான் இந்த படத்தில் இருக்குது. அதுவே ஒரு பெரிய பாசிட்டிவாக நான் பார்க்குறேன். ஏன்னா இந்த மாதிரியான ஜனரஞ்சகமான முயற்சியாக இந்த படம் வரப்போ
அந்த மெசேஜ் அப்படிங்கிறது இன்னும் நிறைய பேருக்கு போய் சேரும் அப்படிங்கிறது நோட் பண்ண வேண்டிய விஷயம். அடுத்தது ஸ்டீவ் பெஞ்சமின் அப்படிங்கிறவர் தான் கேமரா, மியூசிக் அண்ட் எடிட் டிபார்ட்மெண்ட் 3யுமே ஹேண்டில் பண்ணியிருக்காரு. ஒரு டீசென்ட்டான ஒர்க் தான். ஒரு லோ பட்ஜெட் ஃபிலிம் அப்படிங்கிறது எங்கேயுமே பெருசாக தெரியாமல் அந்த ஃப்ரேம்லேயும் சரி ஒரு ரிச்னஸை கொண்டு வந்திருக்காரு. மியூசிக்கும் பெரிய லெவலில் யூஸ் பண்ணல. அதாவது ரொம்ப வந்து ஒரு மின்சோகத்தை புளியறேன் அப்படிங்கிற மாதிரி பேக்ரவுண்ட் ஸ்கோரில் நிறையா ஒர்க்லாம் பண்ணாமல் எங்கெங்கே தேவையோ அங்கங்கே மட்டும் சில நோட்ஸ் வாசித்த மாதிரி தான் இருந்துச்சு. எடிட் பேட்டர்ன் மட்டும் கொஞ்சம் இன்னும் வேகத்தை கூட்டியிருக்கலாமா அப்படிங்கிற ஒரு ஃபீல் மட்டும்தான். அதர் தட் டெக்னிக்கலாக ஒரு நல்ல ஒரு அவுட்புட் தான் கொடுத்துருக்காங்க. படத்தில் எதெல்லாம் பெட்டராக இருந்திருக்கலாம் அப்படிங்கிறத பார்த்தலாம். இது ஒரு மிகப்பெரிய இஷ்யூவை, ஒரு சோஷியல் இஷ்யூவை பேசுகிற படம் அப்படின்னாலுமே மொத்தமாகவே படம் வந்து ஒரு எலீட் பெர்ஸ்பெக்டிவில் இருக்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஏன்னா நிறைய விஷயங்கள் பேசுகிறாங்க. அதாவது அவங்க சந்திக்கிற பிரச்சனைகள், பாத்ரூம் இஷ்யூலேருந்து பேர் மாத்திர இஷ்யூஸ்லேருந்து நிறைய விஷயங்கள் பேசுகிறாங்க. குறிப்பாக அந்த பேர் மாத்திர இடத்துல கூட ஒரு லேடி வந்து குழந்தை வந்து ரொம்ப அழுகுது, உடம்பு சரியில்லாமல் இருக்குது, நீங்கள் வந்து ஆசீர்வாதம் பண்ணுங்கள், நான் வந்து காசு தரேன் அப்படிங்கிற மாதிரி டிரான்ஸ்ஜெண்டர்ஸை இந்த சமூகம் எப்படி பார்க்குது அப்படிங்கிற மாதிரியான காட்சிகளும் அங்கே வச்சுருக்காங்க. அவங்க படுற கஷ்டங்களையுமே காட்டியிருக்காங்க. பட் அதர் தன் தட் இது மட்டும்தான் இவங்களோட பிரச்சனையாக, குறிப்பாக இவங்களோட வாழ்வாதார பிரச்சனைகள், அது வந்து இவங்களுக்கு வந்து ஒரு வேலை அப்படி கிடைக்கிறதே வந்து எவ்வளோ கஷ்டமாக இருக்குது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எங்கேயும் டச் பண்ணாத மாதிரி தான் ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஏன்னா ஆல்ரெடி இவங்க வந்து ஒரு செட்டில்டான ஃபேமிலி, ஒரு நல்ல வேலை இருக்காங்கன்னு காட்டிட்டதுனாலே என்னமோ இந்த பெர்ஸ்பெக்டிவ்ஸ்குள்ளலாம் போகவே இல்லை. அது கொஞ்சம் உறுத்தலாகவே இருந்துச்சு. ஒரு ஹோலான படமாக இது இல்லாத ஒரு ஃபீலுமே இருந்துச்சு. அதாவது டோட்டலாகவே இந்த கம்யூனிட்டி எப்படியான பிரச்சனைகள் சந்திக்கிறாங்க அப்படிங்கிறத இன்னுமே கொஞ்சம் பேசியிருக்கலாம். அதுக்கான பொட்டன்ஷியலும் கதையில் இருந்துச்சு அப்படின்னு நினைக்கிறேன். அதை கொஞ்சம் தவிர்த்துட்டு ஒரு ஃபீல் இருக்குது. அடுத்தது இதை ஒரு நெகட்டிவ்னு சொல்லாமல் ஒரு சின்ன ஒரு விமர்சனமாக ஒரு ஒரு பாயிண்ட்டாக வேணால் நான் சொல்கிறேன். ஒரு பாயிண்ட் என்னென்னா, இவங்க ஒரு கட்டத்தில் வந்து பேர் மாற்றணும் அப்படின்னு சொல்லி போய் கெசட்டில் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி போய் பேசுவாங்க. அந்த இடத்துல வந்து திருநங்கை அப்படின்னு மாறினதா இல்லாமல் உமன் அப்படின்னு மாறிட்டதா கொடுங்க அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்க. பட் அதுக்கு வந்து சட்டத்தில் இடம் இல்லை அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பேசுவாங்க. அண்ட் டிரான்ஸ்ஜெண்டர் சர்டிஃபிகேட் வாங்கிட்டீங்களா அப்படிங்கிற மாதிரியும் விஷயங்களும் கேட்பாங்க. அதாவது அவங்கள வந்து ஒரு ஆண் வந்து பெண்ணாக மாறார் அப்படிங்கும்போது அவங்க பெண்ணாக அடையாளப்படுத்தப்படணும்னு கேட்குறது வந்து நிச்சயமாக ஒரு நல்ல நோக்கம் தான், அது பாராட்டத்தக்கது தான். பட் திருநங்கை அப்படிங்கிற ஒரு வேர்டு ஏன் காயின் பண்ணி வச்சுருக்காங்க, தேர்ட் ஜெண்டர் அப்படிங்கிறது ஏன் சொல்கிறாங்க, ஏன் அவங்களுக்கான அது மூலமாக அவங்களுக்கு உரிமைகள் கிடைக்கும், அந்த மாதிரி விஷயங்கள் நிறையா இருக்குது இல்லையா. அவங்க ரிசர்வேஷனாக இருக்கட்டும், இல்லை வந்து அவங்களுக்கு கிடைக்கிற முன்னுரிமை அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நிறையா இருக்குது சட்டத்திட்டங்களில். அதெல்லாம் ஏன் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதையும் இந்த படம் பேசியிருக்கலாம். பட் அந்த ஆங்கிள்குள்ளே போகாமல் தான் வந்து ஒரு பெண்ணாக அடையாளப்படுத்தப்படணும் அப்படிங்கிறது மட்டும் தான் அவங்களோட கன்சர்னாக இருக்க தவிர, இதெல்லாம் ஏன் வச்சுருக்காங்க, குறிப்பாக டிஜி சர்டிஃபிகேட்டுங்கிறது ஏன் வச்சுருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் இன்னும் கொஞ்சம் விரிவாக பேசியிருக்கலாம். அதுக்கான பொட்டென்ஷியலும் காட்சிகளில் இருந்துச்சு. அப்படி அது பேசாதனால என்னவா டோனில் போயிடுது அப்படின்னா, எனக்கு இந்த ரிசர்வேஷன்லாம் தேவையில்லை, இந்த முன்னுரிமைலாம் தேவையில்லை, நான் பெண் அப்படிங்கிறது மட்டும் எனக்கு கொடுங்க, அந்த இது மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்கிற மாதிரியான காட்சியாக அது மாறிடுது. அது கொஞ்சம் நெருடலாக இருந்துச்சு. அடுத்த ஓவராலாகவே படத்தோட செகண்ட் ஹாஃப் அப்படிங்கிறது ஒரு படமாக கன்வெர்ட் ஆகாத ஃபீலில் தான் இருக்குது. ஏன்னா அவங்க வந்து ஒரு டிரான்சிஷன் ஜேர்னியை வந்து அடைஞ்சிட்டாங்க, ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகிட்டாங்கன்னு காட்டுறாங்க. அதுக்கப்புறம் படம் எதை நோக்கி போகுது அப்படிங்கிறதுல ஒரு தெளிவில்லை. ஒரு ஸ்டூடெண்ட்டை வச்சு ஒரு ஆங்கிள் ட்ரை பண்ணுறாங்க. கார்த்திக்னு அந்த ஸ்டூடெண்ட், அவருக்கு இருக்கிற அந்த ஜெண்டர் பற்றின கன்ஃபியூஷன், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேசுகிறாங்க. பட் அதையுமே ஃபுல் ஃப்ளெஜ்டாக அணுகாமல் அதுலேயும் ஒரு நெகட்டிவ் டோனில் தான் போயிட்டு ஒரு ஃபீல் இருந்ததுனால படம் ஓவராலாகவே எதை நோக்கி நகருது அப்படிங்கிறதுல கொஞ்சம் தெளிவில்லாத மாதிரி இருந்துச்சு. அண்ட் பர்சனலி கிளைமேக்ஸுமே எனக்கு ஒரு அவநம்பிக்கையை விதைக்கிற ஒரு ஃபீலில் இருக்கோ அப்படிங்கிற ஒரு விஷயமும் எனக்கு தோணுச்சு பர்சனலாக. ஏன்னா இந்த மாதிரியான படங்களில் முடிஞ்சளவு நம்ம நம்பிக்கையை கொடுக்கணும். இந்த சொசைட்டியில் இந்த மாதிரியான ஒரு ஜேர்னியை அட்டன் பண்ணுறவங்க, நீங்கள் உங்களுக்கு வந்து இந்த சொசைட்டி வந்து ஹெல்ப் பண்ணணும், இல்லை வந்து ஒரு இதெல்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கான ஜேர்னி வந்து இன்னும் ஸ்மூத்தாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்குற மாதிரியான விஷயமா இந்த படம் இருக்கணுமே தவிர, அவங்க மேலே திரும்ப ஒரு அவநம்பிக்கையை விதைக்கிற மாதிரியான படமாக இது இருக்கக்கூடாது அப்படிங்கிறதா என்னோட இன்டென்ஷனும். பட் இந்த படம் அப்படி இல்லாமல் கிளைமேக்ஸ் வந்து ரொம்ப ரியாலிட்டியை காட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி, இந்த ஜேர்னியில் அவங்க வேறு வழி இல்லாமல் இதெல்லாம் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை காட்டின மாதிரி இருந்துச்சு. அது கொஞ்சம் அவநம்பிக்கையாக இருந்தது. அந்த நெகட்டிவ் டோனை அவாய்ட் பண்ணியிருக்கலாம். படத்தோட ஓவரால் வேர்டிக்ட் என்ன அப்படிங்கிறத பார்த்தலாம். நிச்சயமாக பேசப்பட வேண்டிய ஒரு படைப்பு. நடிப்புக்கும் சரி, அந்த அந்த இன்டென்ஷனுக்கும் சரி நல்ல ஒரு பாசிட்டிவ் மார்க்ஸே கொடுக்கலாம். பட் அதர் தட் ஓவராலாக படமாக ஒரு ஸ்ட்ரிக்டாக எவால்வேட் பண்ணணும் அப்படின்னா ஒரு பிலோ ஆவரேஜ் வாட்சாக தான் நான் இதை ரேட் பண்ணுவேன். ஒருவேளை இந்த படத்தை நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களோட வியூ என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேற ஒரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.